இப்போ அறிமுகம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்று சுமார் ஒரு வருடம் ஆகுது. ஸோ இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவலில் யாருக்காக ஸ்பெஷலாக நடக்க போகுது? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக தான் இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவலை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸு ஒவ்வொரு கேட்டகரிஸ். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாச்சும் கோலை ரீச் பண்ணுறதுக்கு டிப்ஸ்னா என்ன? அறிமுகம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்று சுமார் ஒரு வருடம் ஆகுது. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸு ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிறதுல சின்ன குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், பெண்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஸோ அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு தரப்புக்கும் ஏற்ற மாதிரி நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா ஒரு மாவட்ட நிர்வாகத்தோட முக்கியமான பணி. அது கூடுதலா மாணவர்கள் குறிப்பா வந்து எப்பயுமே தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் கல்வியும் சுகாதாரமும் கவர்மெண்டோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். ஸோ அதை ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது அந்த வகையில எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ற ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் புத்தக திருவிழாவுக்கு அடுத்ததா இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவல். இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவலில் யாருக்காக ஸ்பெஷலாக நடக்க போகுது? ஸோ இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல் குறிப்பா 9th மேல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் 9th 10th 11th 12th கல்லூரி மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம ரூரல்ல வந்து காலேஜ் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அகாடமிக்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கல்லூரி மாணவர்கள் கிட்ட மிஸ் ஆகிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்போஷர். நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பாங்க, நிறைய திறமைகள் இருக்கும், பட் அது எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். ஸோ அதுக்கான ஒரு தேடுதலுக்கான ஒரு பதிலா வந்து இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்கும். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிளஸ் கல்லூரி மாணவ மாணவிகள். இந்த இவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கனால நம்ம திண்டுக்கலுக்கு இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய இப்போ சென்னையா இருக்கும், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகுதோ அதே அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல குறிப்பா இப்ப ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய பூம்ல இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வந்து முழுக்க முழுக்க ஊரக பகுதியா இருக்கிறதுனால ஸோ இங்க இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு டெக்னாலஜியை பத்தியோ ஒரு ஸ்டார்ட் அப்பை பத்தினோ ஒரு புதிய அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களோட சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு சான்ஸா தான் இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவலை நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டீங்க, பட் இது பேரண்ட்ஸ் அண்ட் நார்மல் பீப்புள்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? கரெக்ட். ஏன்னா நீங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஏன் நம்ம வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா பெற்றோர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க தான் அவங்கள படிக்க வைக்கிறது. ஸோ இப்போ நிறைய ஒரு நமக்கு திண்டுக்கல்ல வெளியில எங்காவது போகணும்னா கூட நம்ம கிட்ட நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்குமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. நிறைய மாணவர்கள் வந்து போன்ல கேம்ஸ், ஆன்லைன், சோசியல் மீடியா இதுல தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் நிறைய இப்போ ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ்னு ஒன்று கொண்டு வரும். அதாவது இஸ்ரோவோட இன்னோவேஷன்ஸ் அவங்களோட இதெல்லாம் ஒரு பஸ்ல கொண்டு வந்து அந்த பஸ்ஸை எங்க கூட்டிட்டு வரும். பிளானட்டோரியம், ஒரு நல்ல ஒரு பிளானட்டோரியம் கோளரங்கம்னு சொல்லிட்டு, அது இல்லாம ஒரு சிட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன இதோட சேர்ந்து லைவா சயின்ஸோட எக்ஸிபிஷன், சயின்ஸோட இன்னோவேஷனை லைவா டெமோ பண்ணி காமிக்க போறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஏன் இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அவுட்டிங் பிளேஸாகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும், எஜுகேஷன் பண்ற மாதிரியும் இருக்கும். ரேதர் தென் மொபைல் போனோ சோசியல் மீடியாவை விடவும் நிறைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வந்தாங்கன்னா கட்டாயம் புத்தக திருவிழாவில் எந்த அளவுக்கு பேரண்ட்ஸோட பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் மாணவர்களுக்கு அந்த படிக்கக்கூடிய வாசிப்பு பழக்கத்தை சொல்லி கொடுத்த மாதிரி அறிவியல் ஆர்வத்தை சொல்லி கொடுக்கறதும் ஒவ்வொரு பள்ளியினுடைய கடமை, அதே போல பெற்றோருடைய கடமை. சார், நிறைய குட் காஸ்க்காக தான் இந்த மேரத்தான்ஸ் நடக்குது, பட் இந்த டிஜிட்டல் சயின்ஸ்க்கான மேரத்தான் எதுக்காக இல்ல? மாரத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இட்ஸ் லைக் நம்ம இந்த நவீன யுகத்துல வந்து ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு சயின்ஸ் ஃபெஸ்டிவலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் கூட மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சின்ன ப்ரோமோ ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து இந்த மாரத்தான். மாரத்தானையும் வந்து நம்ம என்ன வித்தியாசமான முறையில வச்சிருக்கோம் அப்படின்னா அறிவியல் மாரத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுல இருந்தே இப்ப நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல சமத்துவ பொங்கலோடு சேர்ந்து அறிவியல் பொங்கல் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டாடினாங்க. கோலங்கள்ல இருக்கட்டும், அதையும் வந்து அறிவியல் கோலமா ஒரு ஈவெண்ட் வச்சிருந்தோம். எல்லா ஸ்கூல்லயும் வந்து மாணவர்களை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஸோ அதே போல இந்த மாரத்தான் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் மாரத்தான் அப்படிங்கிற கான்செப்ட்ல
பப்ளிக்குக்கும் அதாவது மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெகா ஈவெண்டா பிளானிங் ஆன் 24th 24/1/2026 சனிக்கிழமை காலையில நடக்க போகுது. இப்போ இவ்வளவு பெரிய ஈவென்ட்க்கு நிறைய பேர் வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து வர போறாங்க. ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் என்ன அரேஞ்ச் பண்ணுறாங்க? நல்ல கேள்வி. எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 lakh பார்ட்டிசிபென்ட்ஸ், அது மாணவர்கள், பெற்றோர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை எதிர்பார்க்கிறோம். ஸோ ஃபுட்பால் வந்து 1 லட்சத்துக்கு மேல எதிர்பார்க்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பல்வேறு ஸ்டேட்ஸ்ல சில ஆன்லைன் டாக்ஸ், வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து கூட சில ஆன்லைன் டாக்ஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். இதுல முக்கியமான அம்சமா வந்து ஒரு 140 எக்ஸிபிஷன்ஸ், நம்ம அரங்குகள்னு சொல்லுவாங்க. ஸோ வெவ்வேறு காலேஜஸ் இதெல்லாம் கூட வந்து அவங்களோட மாடல்ஸ், அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து லைவா நம்ம மாணவர்களுக்கு எக்ஸிபிட் பண்ணி காமிப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது கூட சேர்ந்து மாணவர்கள், நம்ம பள்ளி மாணவர்களுக்கு காம்படிஷன்ஸ் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பிலிமினரியில நம்ம ஃபில்டர் பண்ணி அதுல அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸிபிட்ஸும் இங்க பண்றோம். அதனால தமிழ்நாடு முழுக்க இருந்து பக்கத்துல சில ஸ்டேட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ கேட்டிருக்காங்க. நிறைய பிரஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஸ்டாஃபா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டால்ஸா இருக்கட்டும் வந்து போட போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு அகாமடேஷன், ஃபுட்டு எல்லாமே வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் யாரை கான்டாக்ட் பண்றது, எப்படி ரெஜிஸ்டர் பண்றது? நீங்க இப்ப நம்ம ஒரு நல்ல இது பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டே நம்ம வச்சிருக்கோம். அது இல்லாம நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸுமே இன்ஸ்டாவா இருக்கட்டும், சோசியல் மீடியா பேஜஸும் இது பண்றோம். ஸோ அதனால இங்க நம்ம திண்டுக்கல்லையே வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல என்னுடைய ஆஃபீஸுமே வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்கு. ஸோ அதோட மொபைல் நம்பரும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எனி டைம் வந்து மாணவர்களா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், அது அவங்க நம்மளோட வெப்சைட்லயும் போய் பார்த்துக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்லயும் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா இது பண்ணலாம். ஸோ எம்எஸ்பி இதுல இருந்து 28ல இருந்து ஆரம்பிக்குது. 28ல இருந்து ஆரம்பிச்சு 7 days. 28ல இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் 7 days. காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும். இதுல நிறைய முக்கியமான அம்சங்கள் இதுல என்ன இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் நம்ம நிறைய வெளியில பார்த்திருப்போம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ், டெக்னாலஜி, ஸ்டார்ட் அப் பேஸ்டா லைவ் ப்ராடக்டா வந்து அவங்க கொண்டாந்து நமக்கு காமிப்பாங்க. ஸோ அது இல்லாம உண்மையான அந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களை டெமோ லைவா பண்ணி காமிக்க போறாங்க. 3 டெக்னிக்கல் டாக்ஸ், மெயினா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, குறிப்பா சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா 3 டாக்ஸ் இருக்கு. ஸோ சயின்ஸ் டாக்ஸ், டெக்னிக்கல் டாக்கு, நம்ம விஐபி டாக்னு வச்சிருக்கோம். இப்போ குறிப்பா நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து மதிப்பிற்குரிய நம்ம சயின்டிஸ்ட், இஸ்ரோ சயின்டிஸ்ட் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார் வராங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு சயின்ஸ்ல வந்து நிறைய சாதனையாளர்கள் அவங்களாம் கூட்டிட்டு வந்து அவங்களுடைய டாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்டராக்டிவ் பண்றதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். நெட்வொர்க்கிங் பண்றதுக்கு டைரக்டா அந்த ஆண்டர்பிரினர்ஸ் கூடவே இன்டராக்ட் பண்ணலாம். அவங்க என்ன சந்தேகங்கள் கேட்கலாம், எப்படி பண்றாங்க. ஒரு சின்ன மெயினா என்னன்னா, நம்ம இப்போ ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், டேலண்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெசிடென்ட்டா இருப்பாங்க. எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது. சோ அதுக்கு நம்ம அங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸே அவங்களை கூட்டிட்டு வரோம். தே வில் இன்டராக்ட், அவங்களை கைட் பண்ணுவாங்க. டவுட்ஸ், ஏதாவது சேலஞ்சஸ், விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ அது ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாவே தனியா வச்சிருக்கோம். காலேஜ் முடிச்சுட்டு யாராவது மாணவர்கள் நம்ம ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம் பிசினஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதற்கான கைட் பண்றதுக்கு. சார், இப்போ ஆக்சுவலா இந்த சயின்ஸ் ஃபெஸ்டான கொஸ்டின் போனுச்சு. ஸோ இப்போ ஒரு சின்ன ஃபன் கொஸ்டின்ஸ் அண்ட் டிப்ஸ் மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாச்சும் அவங்க அந்த இதை ரீச் பண்றதுக்கு, அந்த கோலை ரீச் பண்றதுக்கு டிப்ஸ்னா என்ன சார் சொல்லுவீங்க? இல்ல, நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இல்லை, குறிப்பா கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது, அரசு துறையில வரணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ட்ரீமா இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நார்மலா படிக்கிற அதே சேம் சிலபஸ் தான். பட் ஒன்லி திங் என்னன்னா, கொஞ்சம் சின்சியரா, டெடிகேட்டடா அதற்கான நேரம் ஒதுக்கி படிக்கணும். நிறைய பொது அறிவு சார்ந்த கருத்துக்கள், பொது அறிவு சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து நம்ம புக்கு படிக்கிற மாதிரி படிக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம வந்து நம்மளோட இதுல போனா நம்ம கத்துக்கணும். பட் ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் இப்ப நிறைய கவர்மெண்ட்ல உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசே வந்து ஃப்ரீ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னையில இருக்கு. மாசம் ஒரு எக்ஸாம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணா மாசம் 7,500 ரூபாய் கவர்மெண்டே ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்க. ஃபுல் ஸ்டே, அகாமடேஷன், ஃபுட்டு எல்லாமே வந்து இப்போ அரசுல இருந்தே வந்து நிறைய நான்குதலர் திட்டத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாருக்காவது அந்த ட்ரீம் அந்த பர்சியூ பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பா தமிழ்நாடு அரசு ரெடி பண்ணி கொடுத்துருக்கிற இந்த வசதிகளை, வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தும்.
ஸோ செகண்ட் கொஸ்டின் சார், திண்டுக்கல் நெக்ஸ்ட் வரப்போற ஒரு 2 நல்ல ஸ்கீம்ஸை பத்தி சொல்லுங்க சார். ஸோ திண்டுக்கல்ல முக்கியமான இது அப்படின்னா, நமக்கு இப்போ முதலமைச்சர் அவர்கள் நம்ம வந்தப்போ, நம்ம ஊருக்கு வந்தப்போ 7ஆம் தேதி ஒரு நிறைய ஸ்கீம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது ஒரு பெரிய, நம்ம ரிவர் எதுவும் டைரக்ட் ரிவர்ஸ் கிடையாது. ஸோ வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னொரு another 15-20 டேஸ்ல முதலமைச்சர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணா பொதுமக்களுக்கு குடிநீர் தேவைகளுக்கான பூர்த்தி இது வந்து அவசியம் வந்து முடியும். ஸோ அது ஒரு பெரிய ஸ்கீமா வந்து இப்ப வரப்போகுது. அது இல்லாம நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ 23ஆம் தேதி கூட இது நம்ம ஆட்டம் அப்படிங்கிற கான்செப்ட்ல எல்லா பிளாக்லயும் வந்து விளையாட்டு போட்டிகள் வந்து நடக்க போகுது. ஸோ அது கூட சேர்ந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ நம்ம தொப்பம்பட்டியில ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு, கேத எறும்பு, ஆத்தூர்ல எல்லாமே புதிய விளையாட்டு மைதானங்கள் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா இளைஞர்களுக்கும் விளையாட்டுல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம முக்கியமானது வந்து நம்மளோட ட்ரீம், திண்டுக்கலுக்கு எல்லாருமே இந்த ஐடி மேல ஒரு ஆசை வந்து எல்லாருமே ஐடியில ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இங்க ஒரு மினி டைடல் பார்க் கேட்டிருக்கோம். ஸோ அதற்கான அறிவுக்கும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். வந்தா நம்மவும் வந்து கோயம்புத்தூர், சென்னை மாதிரி நம்மளோட திண்டுக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார், உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சார், நான் படிச்சது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நம்ம திண்டுக்கல் மாதிரி ஒரு கிராமப்புற பகுதி தான். காலேஜ் சென்னையில படிக்கும்போது வந்து நம்ம நிறைய பேரோட எக்ஸ்போஷர், நம்ம வெளியில ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் போய் பார்க்கும்போது நான் ஒரு நல்ல ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இருந்தாலும் சர்வீஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உதவுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது குறிப்பா ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கு வரும்போது நம்ம நிறைய பேருக்கு சர்வ் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஸோ அது மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம இந்த சொசைட்டில தான் இங்க இருந்தா படிச்சு வரோம். ஸோ ஏதாவது திருப்பி அந்த கிவ் பேக் டு த சொசைட்டி அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சிவில் சர்வீஸ். ஸோ கிட்டத்தட்ட 10 years ஆயிடுச்சு. ஸோ உங்களோட பெஸ்டா வந்து வி ஆர் டூயிங் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட். ஆல்மோஸ்ட் இங்க வந்து 1 year ஆகுது. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் திண்டுக்கல் மாவட்டத்துல குறிப்பா எஜுகேஷனுக்கு எடுத்திருக்கோம். ஸோ 12th முடிச்ச மாணவர்கள் நம்ம போன வருஷம் 82% உயர்கல்வியில் இருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து கவர்மெண்டோட நான் முதல்வன் உயர்வுக்குப்படி நிறைய ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுனால 99% வந்து நம்ம காலேஜ் அட்மிஷன் என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம வீடுகளா இருக்கட்டும், இலவச வீட்டு மனை பட்டா இருக்கட்டும், எந்த ஸ்கீம்னாலும் கவர்மெண்டோட ஸ்கீமை கொண்டு போய் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேர்க்கிறதா நம்மளுடைய வேலை. ஸோ அந்த வேலையை அனைத்து அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு அரசினுடைய வழிகாட்டுதலோடு பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறோம். ஸோ அந்த வரிசையில தான் இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது அகைன் மாணவர்களுக்கான ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். ஸோ கண்டிப்பா இந்த இனிஷியேட்டிவ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத எங்களுடைய இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் ஆல் யுவர் அப்கமிங். தேங்க்யூ பாஸ். எங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் உங்களை மாதிரி நிறைய புதிய தலைமுறை வந்து ஐடி ரிலேட்டடோ மார்க்கெட்டிங் ரிலேட்டட் பாக்குறது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா உங்களை மாதிரி நிறைய பேரோட பார்ட்டிசிபேஷன், அவங்களோட கோஆபரேஷன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட இனிஷியேட்டிவ்ஸ்ல இருக்கும். தேங்க்யூ சார்.